வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ செய்தி சொல்லட்டுமா. அரியலூரை சேர்ந்த அனிதா அப்படிங்கிற மாணவி நீட்டுக்கு எதிராக தனது உயிரை மாய்ச்சிக்கிட்டு இப்போ 7 வருடங்கள் கடந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு கூட சென்னையை சேர்ந்த ஒரு 19 வயது மாணவர் நீட் தேர்வில் 2 முறை தோல்வி அடைஞ்சதுனால தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிட்டாரு. அவருக்கு ஆதரவா இருந்த ஒரே ஒரு உறவான அவரோட தந்தை கூட அந்த துக்கம் தாங்க முடியாம அவரும் அதற்கு பலியானாரு. இப்படி மாநில அரசு எதிர்க்கிற அந்த ஒரு நீட் அப்படிங்கிற விஷயத்த ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டே வர்றது, அதன் மூலமா பல உயிர்கள் பலியாவது இது தொடர்கதையாகிட்டே தான் இருக்கு. கடந்த 2021 சட்டமன்றத்துல கூட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த மனித உயிர்களை பலிவாங்கும் நீட் தேர்வுக்கு நிரந்தரமாக விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாரு. என்னதான் சட்டமன்றத்துல இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அதற்கு ஆளுநர் தரப்புல இருந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டதா, இல்ல அதை தாண்டி குடியரசுத் தலைவருக்கு இந்த விஷயம் கொண்டு போய் அங்கிருந்து ஒப்புதல் பெறப்பட்டதா, இல்ல சட்ட ரீதியாக இதை சரி செய்ய முடியுமா, இப்படியான விவாதங்கள் தொடர்ந்துட்டே இருந்தாலும் இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது கல்விய பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றாம இருக்கிறது தான். குறிப்பா சொல்லணும்னா எப்போ வரைக்கும் இந்த கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல் இல்லாம பொதுப்பட்டியல்ல இருக்கோ அப்போ அது வரைக்குமே மாநில அரசுக்கு அது மீதான அந்த அதிகாரம், செயல்திறன்கள் எல்லாமே கேள்விக்குறிதான். இந்த பொதுப்பட்டியலை மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைகள் சில காலங்களா இல்ல, ரொம்ப வருடங்களாகவே இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு தான் இருக்கு. பிற கோரிக்கைகள் போல ஒரு சில காலத்துக்கு இருந்து ஒரு சில காலத்துக்கு இல்லாம அது மாதிரி இல்லாம இதற்கான போராட்டங்கள் தான் அப்பப்போ தடைப்படுமே தவிர மற்றபடி இந்த கல்வி அப்படிங்கிறத மாநில பட்டியலுக்கு மாற்றணுங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாவே தான் நீண்டுட்டு வருது. ஆனா ஏற்கனவே இந்த கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல்ல இருந்தது தான். அதுக்கப்புறம் தான் அது பொதுப்பட்டியல்ல மாற்றப்பட்டு இப்போ வரைக்கும் மீண்டும் அது மாநில பட்டியலுக்கு மாற்றப்படணும் அப்படின்னு பல தரப்புல இருந்தும் அதுக்கான கோரிக்கைகள் எழுது. எப்படி அரசமைப்பு சட்டத்தின்படி ஏற்கனவே மாநில பட்டியல்ல வைக்கப்பட்ட அந்த கல்வியானது பொதுப்பட்டியலுக்கு மாறுனுச்சுன்னா 1976ஆம் ஆண்டு அவசர கால பிரகடனம் அது அறிமுகப்படுத்தப்பட்ட போது அப்போ இருந்த இந்திரா காந்தி அரசு தான் இந்த கல்வி அப்படிங்கறத மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றி இருக்காங்க. இந்த கல்விய அப்போது இருந்த அவசர நிலையில அந்த மத்திய அரசு மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றும் போது அப்போது இருந்த பிற தலைவர்கள் எல்லாம் பெரும்பாலானோர் சிறையில் இருந்ததுனால இது தொடர்பான தீவிரமான எதிர்ப்புகள் அப்போதைக்கு எழல. அதற்கு பின்பு சுயாட்சியை வலியுறுத்தக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் இதற்கு வலுவான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாலும் பெரிய அளவுல இந்த எதிர்ப்புகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலன்னு சொல்லணும். இது எங்க இருந்து தொடங்குனுச்சுன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 1950ஆம் ஆண்டு சட்டம் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே ஒரு ஆட்சி இயங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் போது இந்த அரசமைப்பு சட்டம் தொடங்கினதுல இருந்து, அதாவது ஜனவரி 26, 1950 இருந்து சரியா 10 ஆண்டுக்குள்ள அனைவருக்குமான கட்டணமில்லா கட்டாய கல்வி கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு அதுல குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க. ஆனா 1950 இருந்தே இன்று நாள் வரை ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் பள்ளிகளானது சிறப்பு பள்ளிகளாக இருக்கு. அது பொது பள்ளிகள் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வராது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி இப்படின்னு கிட்டத்தட்ட 50,000 அரசு பள்ளிகளை தமிழக அரசு நடத்துது. ஆனா உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவிலான அங்கீகாரம் இருக்கக்கூடிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை தான் மத்திய அரசு நடத்துது. அப்போ இது போன்ற இந்த மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் மாநில அரசு திறம்பட செயல்படுத்தி நடத்தும் போது அப்ப அந்த மாநில அரசுக்கு மாணவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், எது சார்ந்த விஷயங்களை மக்களோட தேவைக்கு ஏற்ப மாணவர்களுக்கு கொடுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் அந்த மாநில அரசுக்கு தெரியுன்ற பட்சத்துல கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த மாநில அரசுகளுக்கே அந்த பள்ளி கல்லூரிகள் மீதான அதிகாரம் கிடைக்கிறது தான் நியாயமான விஷயமா இருக்கும். இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட போதே 246வது பிரிவின் கீழ் 7வது அட்டவணைப்படி மாநில அரசுகளுக்கு அந்த அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டது. அதாவது கல்வி சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கிற அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது போல மாநில பட்டியல்ல அந்த கல்வியை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ஆனா 1976க்கு முன்பு வரைதான் இந்த நிலை இருந்திருக்கு. அப்போ அது வரைக்கும் அந்த மாநில அரசுகளுக்கு தான் அந்த கல்வி சார்ந்த எல்லா அதிகாரமும், அதாவது இந்த பாடத்திட்டங்கள், பாடங்களை தொகுக்கிறது, மாணவர் சேர்க்கை இப்படின்னு இந்த விஷயங்கள்ல மாநில அரசுகளுக்கு தான் இதன் மீதான அதிகாரம் இருந்தது. கல்வி சார்ந்த சில விஷயங்களை ஒருங்கிணைப்பு செய்யறது, மேலும் உயர்கல்விக்கான தரத்தை மேம்படுத்துவது,
அதை கண்காணிக்கிறது, இது போன்ற அதிகாரங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசு கிட்ட இருந்திருக்கு. ஆனா 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்த மாநில பட்டியலிருந்து கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா ஒன்றிய அரசு நேரடியா இந்த கல்விக் கொள்கை விஷயங்கள்ல எல்லா விதத்திலையும் தலையிடுவது போல அதுக்கு வழிவகுத்துச்சு. அதோட விளைவாக தான் மக்கள் இன்னும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நீட், தேசிய கல்விக் கொள்கை, இது போன்ற விஷயங்கள்லாம் இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை வகுத்து உருவாக்கும் போதே இந்த கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியல தான் இருக்கணும்னு அப்போ இருந்தவர்கள் விவாதிச்சு தீவிர ஆலோசனைக்கு அப்புறம் அதை மாநில அரசுகளோட கட்டுப்பாட்டுல கல்வி இருக்கிறது தான் நல்லதுன்னு அவங்களே வகுத்திருக்காங்க. ஆனா இந்த 42வது சட்ட திருத்தத்துக்கு அப்புறமா ஒன்றிய அரசோட தலையீடு இதுல வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இது மாணவர்களோட எதிர்காலத்தை சார்ந்த விஷயத்துல மாநில அரசோட அதிகாரத்தை பறிக்கிற, உரிமையை பறிக்கிற ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்ட போதே 10 ஆண்டுகள்ல அனைவருக்குமான கல்வி போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. அப்படி பார்த்தா அந்த 1950 இருந்து 1960 இப்படி இந்த 10 ஆண்டுக்குள்ள குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது 1957ஆம் ஆண்டு கேரள மாநிலத்துல அப்போது ஆட்சி அமைத்த கம்யூனிஸ்ட் கட்சி முதலாக ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அது என்ன அப்படின்னா கேரள கல்வி மசோதா. அதன் மூலமா அந்த மாநில அரசே அதன் பொறுப்பிலையும் செலவுலையும் அங்க இருக்கிற மக்களுக்கு கல்வி கொடுக்கறதாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இப்ப வரைக்கும் பார்த்தா இந்தியாவிலேயே 100% எழுத்தறிவு உள்ள மக்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக சொல்லப்படுவது என்னன்னா கேரளா தான். இதற்கு காரணமும் அந்த 1957 இயற்றப்பட்ட அந்த மசோதா தான். அதன் விளைவாக தான் கேரளம் இப்ப வரைக்கும் கல்வி அறிவுல சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. அதே காலகட்டத்துல தான் தமிழகத்திலையும் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, ITI கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், இப்படியான விஷயங்கள் தொடங்கப்பட்டு இந்த மாநில பட்டியல்ல கல்வி இருந்த வரைக்கும், மாநில அரசோட உரிமைகளுக்கு கீழே கல்வி இருந்த வரைக்கும் இந்த கல்வி அப்படிங்கிறது பரவலாக மக்களை சென்று சேர்ந்தது. ஆனா இந்த கல்விங்கிறது பொது பட்டியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு ஏதாவது கல்வி நிலையங்களை இப்படி திறம்பட செயல்படுத்தினாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். சிறப்பு பள்ளிகள், மாநில பள்ளிகள் அப்படிங்கறத தாண்டி பொது பள்ளிகள் அப்படிங்கிறது ஒன்றிய அரசால கொண்டு வரப்படல. கல்விங்கிறது பொது பட்டியலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கல்வித்துறையில தனியார் மயம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு தான் வந்தது. பள்ளிகள் பெரும்பாலும் தனியாரோட ஆதிக்கத்துல தான் இயங்குனுச்சு. தனியார் பள்ளிகள் தான் அதிக அளவுல பரவணுச்சு. இதுவே பின்லாந்து போன்ற வளர்ந்த நாடுகள்ல மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கட்டாய தொடக்க கல்வி ஒண்ணு இருக்கணும். அதை அரசே பொறுப்பேற்று கொடுக்கணும். அப்படி ஒரு வேளை தனியார் அதை கொடுத்தா கூட அதற்கான கட்டணங்கள் வாங்கக்கூடாது. இப்படியான ஒரு நிலை இருந்தது. ஆனா அதுவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நிலை இல்லை. இந்தியா போன்ற பன்முகம் கொண்ட பலதரப்பட்ட மக்கள், பண்பாடு, கலாச்சாரம், மொழி அப்படின்னு எல்லா விதத்திலையும் வேறுபட்டு இருக்கக்கூடிய மக்களை கொண்ட இந்தியா போன்ற ஒரு நாடு. இதுல கல்வின்னு பார்த்தா அந்தந்த மொழி வழியே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மாநில அரசுகளுக்கு அந்த கல்வியோட உரிமையை கொடுத்தாதானே அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைப்படும், அவங்களோட பண்பாடு கலாச்சாரத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான கல்வி சென்று சேரணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவை மாநில அரசு எடுக்கும்போது இன்னும் அந்த மாநிலத்தில் உள்ள கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அந்த கல்வி தரமா சென்று சேரும். அப்படின்னும் போது கல்வி பொதுப்பட்டியல்ல இல்லாம மாநில பட்டியல்ல இருந்தா இது இன்னும் தகும். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது ஒரு மொழி வழி இனத்தின் வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், இது பற்றிய வரலாறுகளை தெரிந்து கொள்ற ஒரு விஷயமா இருக்கணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வேலுநாச்சியாரோட வரலாறை படிக்காம ஜான்சி ராணியோட வரலாறை படிக்கும் போது தமிழ் பண்பாட்டிலிருந்து வந்தவங்களோட வரலாறு அந்த இடத்துல மறைக்கப்படுது. அதே போல சேர சோழ பாண்டியர்களின் வரலாறு அதை படிக்காம பிற மாநில மன்னர்களோட வரலாறு இதெல்லாம் படிக்கும் போது இங்க இருக்கிற தமிழ் பண்பாடு கலாச்சாரம் குறித்த அந்த வரலாறுகள் மறைக்கப்படுது. அப்ப அடுத்த தலைமுறையா இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இது குறித்தான எந்த ஒரு புரிதலும் இல்லாம போயிருது. இது தவிர இங்க எல்லாரும் ஒரே மாதிரியான கல்வியை பெறுறது கிடையாது. CBSE பாடத்திட்ட மாநில கல்விக்கான பாடத்திட்டத்திலையும் தனித்தனியா அவங்க பயிற்சி பெற்றுட்டு வராங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கான தேர்வுகள் அப்படின்னு வரும்போது மட்டும் பொதுவா CBSE படித்த அந்த மாணவர்களுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான அந்த நுழைவுத் தேர்வுகள் வைக்கப்படும் போது அரசு பள்ளியிலிருந்து படித்த மாணவர்களோ இல்ல மாநில அரசின் கல்வி திட்டத்தின் மூலமா படித்த மாணவர்களோ அந்த இடத்துல அவங்களோட அந்த திறனை
நிரூபிக்க முடியாம ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. அதன் விளைவாக தான் இந்த நீட் போன்ற இந்த கடினமான தேர்வுகளை எதிர்கொள்ள முடியாம எதிர்கொண்டாலும் தோல்வி அடைஞ்சு மாணவர்கள் தங்களோட உயிரை இதற்கு பலியாக்கிக்கிறாங்க. அப்போ நீட் போன்ற அகில இந்திய தேர்வுகள்னு வரும்போது மத்திய பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெறுவாங்க. அதே சமயம் மாநில பாடத்திட்டத்தில் படிச்ச மாணவர்களோ இல்ல அரசு பள்ளிகள்ல படிச்ச மாணவர்களோ தேர்ச்சி பெற முடியாத நிலையும் உருவாகுது. அப்போ இது எல்லாம் சரி செய்யணும்னா அந்த கல்விக்கான கொள்கை அப்படிங்கிறது மாநில அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாதான் அந்த மாநில பாடத்திட்டத்துக்கு ஏற்ப அந்த மாணவர்கள் தயாராகி இருக்கும் போது அவர்களுக்கு ஏற்ப தேர்வுகளை இந்த மாநில அரசு கட்டமைக்க முடியும். அது மட்டும் இல்லாம மாநில அரசு பள்ளிகள்ல பயிலக்கூடிய அந்த மாணவர்களோட சமூக பொருளாதார கட்டமைப்பை பொறுத்து அதை ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்தவாறு அவர்களுக்கான மாணவர் சேர்க்கைகளையும் நடத்திக்க முடியும். தேர்வு முறையும் முடிவெடுத்து மாநில அரசு நடத்திக்க முடியும். இப்ப கூட தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் புகுத்தணும் அப்படின்னு முயற்சிக்கும் போது அதற்கான காரணமா ஒன்றிய அரசு தரப்புல இருந்து எடுத்து வைக்கிறது என்னன்னா, மாநில அரசோட கல்வி தரம் மேம்படாம இருக்கு, மாணவர்கள் சரியான கல்வியை அவங்க முறையா பெறுவதில்லை, அதனால ஒன்றிய அரசு இந்த கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து தேசிய கல்விக் கொள்கையை புகுத்தி மாணவர்களை படிக்க வைக்க முயற்சிக்குது இப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு கிட்ட வச்சுட்டு மாணவர்களோட கல்வித்திறன் உயரலன்றத மாநில அரசு கிட்ட மட்டும் ஒரு குறையா சொல்வது எந்த விதத்துல நியாயமாகும்? மாநில அரசின் அதிகாரம் அந்த இடத்துல கிடைச்சாதானே அது தொடர்பான அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு மாணவர்களோட கல்வி எந்த மாதிரி இருக்கணும்னு அவங்க வகுத்து அதற்கப்புறம் மாணவர்களுக்கு அந்த கல்வியை கொடுத்து கல்வித்திறனை மேம்படுத்துவாங்க. அப்படி பார்த்தா பண்பாடு, கலாச்சாரம், மொழி ரீதியாகவும் தனித்தனியாக இயங்கக்கூடிய தனித்தனியான மாநில அரசுகளை இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசு இந்த எல்லா மாநிலங்கள் மீதும் ஒரு அதிகாரத்தை செலுத்தும் வகையில தான் இது அமையும். பொருளாதார வல்லரசாக இந்தியா முன்னேறிக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னா அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசு தானே அந்த பள்ளிகளை நடத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல தனியார நடத்த விட்டு அதன் மூலமா அரசு கல்வி தருதுன்னு சொல்றது எந்த விதத்துல அது நியாயமா பார்க்கப்படும்? ஆனா அரசு இப்படி கல்வி நிறுவனங்கள் நடத்தாம தனியாரை விட்டு இந்த நிறுவனங்களை நடத்தி அதன் மூலமா கட்டணம் வசூலிச்சு இத பணம் பார்க்கிற ஒரு விஷயமாகவே எடுத்து கொண்டு போறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இந்த கல்வி அப்படிங்கிறத மாநில பட்டியலுக்கு பொதுப்பட்டியலில் இருந்து மாத்தணும் அப்படின்னு தீவிரமான கோரிக்கைகளும் போராட்டங்களும் தீர்மானங்களும் தமிழக அரசு தரப்புல இருந்து முன்வைக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, அப்போதான் நீட் விவகாரம் தொடங்கி சமீபத்துல 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையே ரத்து செய்யறது, அதன் மூலமா அந்த மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட கல்வி அறிவு பெறுவது வரைக்கும் அவர்களுக்கான அந்த கல்வி நிலையான தன்மையில இல்லாதவாறு செய்யறது, அதன் மூலமா குழந்தை தொழிலாளர்களை ஊக்குவிக்கிற ஒரு நிலை, பொருளாதார ரீதியா கல்வி அறிவு ரீதியா அந்த மாணவர்களை முடக்கிற ஒரு செயலாகவும் இது போன்ற திட்டங்களும் இப்ப நேற்று முதற்கொண்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு அந்த மாநிலங்கள்ல வழங்கப்படும் பல்கலைக்கழக கல்லூரி பட்டங்கள் எல்லாமே செல்லாது அப்படின்னு சொல்லி யுஜிசி அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பு முதற்கொண்டு மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் பறிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால இப்ப வரைக்கும் அது கோரிக்கைகளாக மட்டுமே இருக்கே தவிர முடிவெடுக்கிற அதிகாரத்துக்கு வரல. ஆக மொழி, கலாச்சாரம், பண்பாடு, கல்வி அறிவு, பொருளாதாரம் இப்படி எல்லா விஷயங்களையும் வேறுபட்ட மாநிலங்களை கொண்ட இந்த இந்திய நாட்டுல அந்தந்த மாநில அரசுகளோட கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கல்வி அதற்கான முடிவு அது சார்ந்த அதிகாரங்கள் இருந்தாதான் ஒவ்வொரு சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கிற மாணவர் வரைக்கும் அந்த கல்வியை கொண்டு போய் அந்த மாநில அரசு சேர்க்கும். இப்படி மொழியிலிருந்து சமுதாய பொருளாதார முன்னேற்றத்திலிருந்து கல்வி அறிவிலிருந்து பண்பாடு, கலாச்சாரம் எல்லா விஷயங்களையும் வேறுபட்டு இருக்கிற பல மாநிலங்களை கொண்ட இந்த இந்திய நாட்டுல ஒவ்வொரு மாநில அரசோட கட்டுப்பாட்டின் கீழ் அந்த கல்வி அப்படிங்கிறது போய் சேர்ந்தாதான் சமூகத்துல அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் சமூகத்தோட அடித்தளம் வரைக்கும் அந்த மாணவர்கள் கிட்ட அந்த கல்வியை கொண்டு போய் அந்த மாநில அரசால சேர்க்க முடியும். எப்படி இந்திய நாட்டுல எல்லா வகையிலும் வேறுபட்ட கலாச்சாரங்களை பின்புலங்களை கொண்ட அந்த மாநிலங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல எல்லா மாநிலங்களுக்குமே தேசிய கல்விக் கொள்கைன்னு கல்வியையும் பொதுவாக்கிட்டா அதுவும் மாணவர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்கு.